ஆண்கள் மட்டும்தான் அங்கிள் வயசுலயும் ஹீரோவா நடிக்கணுமா? நாங்களும் ஆன்டி ஆனாலும் ஹீரோயினா நடிப்போம்னு காமிச்ச நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சமந்தா. சமந்தாவை இன்னைக்குமே ரசிகர்கள் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை ரேஞ்சுக்கு பில்டப் கொடுப்பாங்க. சம்முன்னு உயிரை விடுறதுக்கு சமந்தாக்கு இன்னைக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எக்கச்சக்க சோகங்கள், எத்தனையோ சர்ச்சைகள்ல மாட்டி தன்னோட லைஃப் ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் இப்போ ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க. சமந்தாக்கு இப்போ 37 வயசு ஆகுது. ஆனா இன்னைக்கும் ஹீரோயினா தான் நடிப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்களாம். ஒரு கட்டத்துல அவங்க சினிமா விட்டு மொத்தமா விலக போறாங்கன்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, இனிமே நான் எந்த ஒரு ஹீரோ கூடயும் டூயட் பட ஆசைப்படல. ஹீரோயின் சப்ஜெக்ட், அதாவது பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்படக்கூடிய படங்கள்ல தான் இனிமே நான் அதிகமா நடிப்பேன் அப்படின்னு சமந்தாவே சொல்லியிருக்காங்க. ஒரு டைம்ல இளமை மாறாம ஒரு முன்னணி ஹீரோயினா மாறினாங்க. இப்ப பாக்குறதுக்கு கொஞ்சம் டல்லா இருந்தாலுமே சமந்தாவோட மார்க்கெட்டை காலி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு படத்துக்கு 8 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்களாம். ஒரு டைம்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாதிச்ச சமந்தா இன்னைக்கு மொத்த சொத்து மதிப்பு 101 கோடி வச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா. நயன்தாரா ஹீரோயின் அப்படின்ற அந்தஸ்தை எப்பவுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. அவங்களோட மார்க்கெட் அதால பாதாளத்துல இருக்கும்போது கூட 12 கோடி தவறாம சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. நயன்தாராவை பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, எப்போ அவங்களுக்கு விக்னேஷ் சிவன் கூட கல்யாணம் ஆச்சோ அதுல இருந்து ஏதாவது ஒரு சர்ச்சையில சிக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே வாலண்டியரா எதுக்குள்ளேயாவது மூக்க நுழைச்சு நல்லா வாங்கி கட்டிப்பாங்க. ஆனா நயன்தாரா இன்னைக்குமே இளமை மாறாத ஒரு மிகப்பெரிய நடிகையா தான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 40 வயசு. மூக்குத்தி அம்மன் 2 படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அந்த படத்துக்காக 15 கோடி இவங்க சம்பளமா வாங்கியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காஜல் அகர்வால். மும்பைல இருந்து இறக்குமதியான காஜல் அகர்வால் தமிழ்ல விஜய் கூட துப்பாக்கி படம் எப்போ பண்ணாங்களோ அதுக்கப்புறமா அந்த டைம்ல இருந்த எல்லா ஹீரோயின்ஸையும் அடிச்சு நொறுக்கிட்டு முதல் இடத்தை பிடிச்சாங்க. ஜெயம் ரவி கூட கோமாளி படம் பண்றது வரைக்குமே காஜல் அகர்வாலோட மார்க்கெட் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவங்க 2020ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் கொட்டினு செட்டில் ஆனாங்க. 40 வயசு நெருங்க போகுது காஜல் அகர்வாலுக்கு. இன்னைக்குமே ஒரு ஹீரோயினா வலம் வந்துட்டு இருக்காங்க. காஜல் அகர்வால் கல்யாணத்துக்கு அப்புறமா எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, பெண்களை மையப்படுத்தி, அதாவது உமன் சப்ஜெக்ட் படங்களை தான் அதிகமா தேர்ந்தெடுத்து நடிக்க போறதா ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. இந்தியன் 2 படத்துல காஜல் அகர்வால் மிகப்பெரிய கம்பேக் கொடுக்க போறாங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியன் 2ல இல்ல, இந்தியன் 3ல தான் காஜல் அகர்வால் இருக்காங்க அப்படின்னு கடைசி ஒரு ட்ரெய்லரை காமிச்சு முடிச்சு விட்டாங்க. காஜல் அகர்வாலுக்கு 40 வயசானாலும் தன்னோட இளமை மாறாம இப்பவுமே ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டுக்காக தான் வெயிட் பண்றாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது த்ரிஷா. 2000 ஆண்டுல மிஸ் சென்னை ஆன த்ரிஷா அதுக்கப்புறமா அமீரோட மௌனம் பேசியதை படத்தின் மூலமா தமிழ்ல ஒரு ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா 20 வருஷம் தன்னோட ஹீரோயின் அந்தஸ்து அவங்க எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. மத்த ஹீரோயின்ஸ் கூட தன்னோட மார்க்கெட்டை இழக்கும் போது ஏதாவது ஒரு படத்துல கேமியோ டான்ஸ் மூலமா, டே நான் இன்னும் இங்க தாண்டா இருக்கேன், என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு அப்பப்போ வந்து தலையை காமிச்சிட்டு போவாங்க. ஆனா த்ரிஷா அவங்களோட மார்க்கெட் அதால பாதாளத்துல போகும்போது கூட எந்த ஒரு பாட்டுக்கும் கேமியோ டான்ஸ் ஆடி கொடுத்ததே கிடையாது. அதான் கோட் படத்துல ஆடினாங்கல்ல அப்படின்லாம் கேட்காதீங்க. அது ஒன்றும் அவங்களோட மார்க்கெட் சரிஞ்சதுனால ஆடி கொடுக்கல. அது விஜய்க்காக பெர்சனலா வந்து ஆடினது. அந்த பாட்டுக்காக அவங்க சம்பளம் கூட வாங்கல. த்ரிஷாவோட மார்க்கெட்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அவங்க எங்க நடிக்க போறாங்கன்னு யோசிக்கும் போதுதான் பொன்னியின் செல்வன்ல குந்தவை அப்படின்ற கேரக்டர் பண்ணாங்க. அப்படி ஒரு அழகான பொண்ணை யாருமே பார்த்தது இல்லைன்ற அளவுக்கு மக்கள் பில்டப் கொடுத்து அவங்களோட மார்க்கெட்டையும் ஏத்தி விட்டாங்க. ஒரே படத்துல 5 கோடியில இருந்து 10 கோடியா தன்னோட சம்பளத்தை உயர்த்தினாங்க. நயன்தாரா எப்பெல்லாம் சம்பளத்தை உயர்த்தினாங்களோ அப்பெல்லாம் த்ரிஷாவும் உயர்த்தியிருக்காங்க. இப்ப திடீர்னு நயன்தாரா 15 கோடி சம்பளம் வாங்குறாங்க. பார்க்கலாம் த்ரிஷா அடுத்த படத்துக்கு எவ்வளவு கேக்குறாங்களோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.